குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு உண்மையிலேயே சூப்பரான இணைவு. எப்படி அப்படின்னா, நம்ம ஜோதிட ரீதியாக எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் தான் நம்ம பேசுவோம். காலபுருஷ தத்துவ அடிப்படையில் 9ஆம் பாவத்துக்கு சொந்தக்காரர் குரு பகவான், 10ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் சனி பகவான். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 9, 10 கூடையவர்கள் சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது மிக நல்ல அம்சம். எனவே காலபுருஷ தத்துவ அடிப்படையில் தர்ம கர்மாதிபதி யோகமாக இந்த குரு சனி இணைவு போற்றப்படுகிறது. அப்போ 9, 10 கூடையவர்கள் சேர்ந்து இருப்பதுங்கிறது மிக நல்ல பாக்கியத்தை தரும் என்று நம்ம சொல்கிறனால, நாடி முறையில் குரு சனி சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் கம்ஃபர்டபுள் லைஃப் கண்டிப்பாக வாழ்வார். வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக சௌகரியமான சௌபாக்கியமான வாழ்க்கை ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லக்கூடிய உண்மை. இதில் என்ன வித்தியாசப்படுது அப்படின்னா, குரு எங்கே இருக்கார், சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாடி முறையில் கிரக இணைவு அப்படிங்கிறது பாரம்பரிய பார்வையிலேருந்து வேறுபட்டது. இப்போது ஒரே ராசி கட்டத்தில் குருவும் சனியும் இருந்தாங்கன்னா ஒரே கட்டத்தில் இருப்பனால இது 1வது பார்வை, 1வது சேர்க்கை. இதற்கு அடுத்து குரு சனி இருவரும் அடுத்தடுத்த ராசி கட்டங்களில் இருக்கலாம். அப்படி இருந்தால் இது 2வது. அதுக்கடுத்து குரு இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்துலையோ அல்லது குரு இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்துலையோ சனி பகவான் இருந்தால் இது அடுத்த சேர்க்கை. அப்போ குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இருவரும் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கலாம், அல்லது இருவரும் அடுத்தடுத்த ராசி கட்டத்தில் இருக்கலாம், அல்லது இருவரும் ஒருவருக்கொருவர் திரிகோணங்களில் இருக்கலாம். இப்படி இருப்பது அப்படிங்கிறது முதல் தரமான சேர்க்கை. 1, 2, 5, 9 இந்த 4 கான்செப்ட்டுமே இந்த அடிப்படையில் குருவும் சனி இருந்தால் அதுக்கு பேர் குரு சனி இணைவு சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். சரி, என்ன வித்தியாசம் இது இருக்குது? எப்படி இருந்தாலும் சேர்க்கைங்கிறீங்க, அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்போ குருவும் சனியும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் இது 100% வேலை செய்யும். குருவும் சனியும் அடுத்தடுத்த ராசி கட்டத்தில் இருந்தால் இது 90% வேலை செய்யும். குருவும் சனியும் திரிகோணங்களில் இருந்தால் இது 75% வேலை செய்யும். இது மட்டும்தானா அப்படின்னா இதோடு நிப்பாட்டிடக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் இந்த 4 கான்செப்டில் வரல, இந்த 3 கான்செப்டில் வரல, இருவரும் ஒரே ராசி கட்டத்தில் இல்லை, அடுத்தடுத்த கட்டங்கள் இல்லை, திரிகோணங்களில் இல்லை. அப்போ வேறு எப்படி குரு சனி இணைவை எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்த 3 அடிப்படையிலும் வராவிட்டால் அடுத்த அடிப்படையாக 7ஆம் இடத்த எடுத்துக்கலாம். குரு இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் இது சமசப்த பார்வை, இதையும் எடுத்துக்கொள்ளலாம். இது 50% வேலை செய்யும். சரி, இதுவும் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகணும். குரு இருக்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடத்துலையோ, குரு இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துலையோ சனி இருந்தால் இதுவும் குரு சனி சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம். பட் இதோடைய குவான்டிட்டி என்ன அப்படின்னா இது 35% தான், அந்தளவுக்கு லீஸ்ட் வேல்யூ. சரி, இதுவும் இல்லை, ஃபைனலாக என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அது 25%. அப்போது இந்த 8 விதமான அமைப்புகளை கொண்டு தான் நாடி முறையில் கிரகங்களின் சேர்க்கைகளை நாம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு சனி இணைவு அப்படிங்கிறது இந்த அடிப்படையில் எந்த அடிப்படையில் இருக்குதுன்னு பாருங்கள். அதை பொறுத்து அந்த குரு சனி இணைவு வலுவாக இருக்கா, வலு குறைந்திருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்க்க வேண்டியது குரு இருக்கிற இடத்துலேருந்து 1ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 4 இடங்களில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது குரு சனி சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இந்த 4லுமே இல்லை அப்படின்னா அடுத்த சேர்க்கையாக 7ஆம் பார்வையை எடுத்துக்கணும். அது 50% வேலை செய்யும். இதிலும் இல்லை அப்படின்னா குரு இருக்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ சனி பகவான் இருந்தால் குரு சனி சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய ஸ்ட்ரென்த்து 35%. இதுவும் இல்லை அப்படின்னா குருவுக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் இதையும் குரு சனி சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம். அதோடைய பவர் 25% தான். சரி, இவ்வளோ சிறப்புகள் மிக்க இந்த குரு சனி இணைவுக்கு அப்படி என்ன தான் பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஒரே வரியில் சொல்லணும்னா ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க என்னென்ன நன்மைகள் கிடைக்க வேண்டுமோ, வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஜாதகர் நினைக்கிறாரோ அத்தகைய அமைப்புடைய வாழ்க்கையை ஜாதகர் கட்டாயம் அடைந்தே தீருவார். கம்ஃபர்டபுள் லைஃப் அப்படிங்கிறது ஜாதகருக்கு வந்தே தீரும். இதில் குருவும் சனியும் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதை பொறுத்து
கிடைக்கக்கூடிய சதவீதத்தின் அளவு வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற உண்மைகளை மறக்கக்கூடாது. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.